அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2.5 வருஷமா உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. கண்டச்சனி உங்களை என்ன பாடுபடுத்தியிருக்கு. ராஜா மாதிரி வலம் வந்த உங்கள ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். நம்புனவங்க துரோகம் பண்ணிருப்பாங்க. கட்டின துணைகிட்டயே பேச முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏன் உங்க கௌரவத்துக்கே ஒரு சவால் வந்திருக்கும். இப்போ அந்த கண்டச்சனி முடியுது. ஆனா அடுத்ததா வர்றது அஷ்டமச்சனி. அஷ்டமம்னாலே பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் எப்பவுமே கெடுதல் மட்டும் பண்றதில்ல. அவர் உங்கள வைரம் மாதிரி பட்டை தீட்டி உங்க உண்மையான பலத்தை உங்களுக்கு காட்டப் போறார். இந்த வீடியோல அஷ்டமச்சனிய எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு தெள்ளத் தெளிவா பாப்போம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னிக்குதான் திருநள்ளாற்றில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இது 8வது இடம். 8ஆம் இடம்னா தடைகள் கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஜோதிட விதிப்படி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். உங்க ராசி அதிபதி சூரியனுக்கு எதிரியாக இருக்கிற சனி 8இல் மறைவது சிறப்பான விஷயம். அதே சமயம் அது திடீர் லாபம் மற்றும் ஆயுள் பலம் தரும் இடம். வாழ்க்கையில அஷ்டமச்சனி காலத்துல உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதுவரை 7ஆம் இடத்துல இருந்து உங்களை நேருக்கு நேர் பார்த்த சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்து உங்களை செதுக்க போறார். இது உங்கள முடக்க வர்ற காலம் இல்ல, உங்கள ஒரு பெரிய ஆளுமையா மாத்த வர்ற காலம். முதல்ல சனி பகவானோட பார்வை பலன்களை பாப்போம். மீனத்துல வருகிற சனி பகவானோட 3ஆவது பார்வை உங்க ராசிக்கு 10ஆவது இடத்துல விழுது. இதனால வேலையில இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களுக்கு எதிரா பாலிடிக்ஸ் செஞ்ச நபர்கள் காணாம போவாங்க. ஆனா வேலையில் பொறுப்புகள் அதிகமாகும். ஒரு வேலையை முடிக்க நீங்க 2 மடங்கு உழைக்க வேண்டியிருக்கும். எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் நிதானத்தை கையாளுறது நல்லது. அடுத்ததா சனியின் நேர்பார்வை உங்க ராசிக்கு 2ஆவது இடமான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல விழுது. வர்ற வருமானம் தடைப்படாது. ஆனா வர்ற பணம் அப்படியே சேமிப்பாவும் மாறாது. ஆகையால் வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கிறது நல்லது. சுபச் செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். உங்க பேச்சுல ஒரு நிதானம் தேவை. ஏன்னா உங்க வார்த்தைகளே உங்களுக்கு சில நேரத்துல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நீங்க இந்த 2.5 வருஷமும் பேச்சுல கவனம் செலுத்தினாலே போதும். அஷ்டம சனியா அப்படின்னா என்னான்னு கேப்பீங்க. சனியின் 10ஆவது பார்வை 5ஆவது இடமான தனுசுல விழுது. இதனால குழந்தைகளோட ஆரோக்கியத்துல அக்கறை தேவைப்படும். அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த இழுபறிகள் குறைய வாய்ப்புண்டு. குலதெய்வ வழிபாடு இப்போ உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை பிசினஸ் பண்றவங்க புது யுக்திகளை கையாண்டால் லாபம் அதிகம் பார்க்க முடியும். பழைய முறைகளையே வச்சுக்கிட்டு இருந்தா சில சவால்கள் வரும். கூட்டுத் தொழில்ல இருந்த சிக்கல்கள் மறைய ஆரம்பிக்கும். ஆனா கணக்கு வழக்குகளை தெளிவா வச்சுக்கோங்க. புதிதாக தொழில் தொடங்க இது ஏற்ற காலமில்லை. வேலை தேடுபவர்களுக்கு, உள்ளூர்ல வேலை கிடைக்காம தவிச்சவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல இருந்து நல்ல வாய்ப்பு தேடி வரும். ஆரம்பத்துல சம்பளம் கம்மியா இருந்தாலும் வேலையில சேர்ந்து அனுபவத்தை வளர்த்துக்கோங்க. அதுதான் பின்னாடி பெரிய உயர்வை தரும். அப்படி கிடைக்கும் வேலை உங்க வாழ்க்கை நிலைக்கு உதவ போகுது. திருமணத்தை பொறுத்தவரை திருமணத்துல வரன் அமைவதில் தாமதங்கள் வரலாம். ஆனா சரியான துணையை சனி பகவான் அடையாளம் காட்டுவார். உங்களுடைய பூர்வீக ஊர் அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வரன் அமைய அதிக வாய்ப்புண்டு. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல அக்கறை தேவைப்படும். அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த இழுபறிகள் ஒரு முடிவுக்கு வரும். சிம்ம ராசி பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்துல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியத்துல குறிப்பா முதுகு மற்றும் மூட்டு வலிகள்ல கவனம் தேவை. மாணவர்கள் படிப்புல ஒரு விதமான மந்த நிலை வரலாம். ஆனா விடாமுயற்சி பண்ணீங்கன்னா ஆராய்ச்சி துறையில பெரிய சாதனைகளை செய்வீங்க. சனி பகவான் மீன ராசியில பயணம் செய்யும் போது 3 நட்சத்திரங்கள் வழியா போவார்.
இது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன மாற்றத்தை தரும்னு பாப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதம் குருவோட சாரம். இது உங்களுக்கு திடீர் பணவரவை தரும். கௌரவம் கூடும். தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி சனியின் சொந்த சாரம். இங்க சனி வரும்போதுதான் நிதானமான வளர்ச்சி இருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். ரேவதி புதனோட சாரம். இது ஒரு பொன்னான காலம். இதுவரை கிடைக்காத வெற்றி கிடைக்கும். ஆனால் சகோதர உறவுகளில் சிறு உரசல் ஏற்படலாம். தகவல் தொடர்பு, எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். அடுத்ததா சிம்மராசி நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞானம் பிறக்கும். தேவையில்லாத ஆசைகள் குறையும். ஆன்மீக பயணங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குலதெய்வம் தெரிய வரும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் விலகும். ஆனால் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். பெண்கள் வழியில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வழியில இருந்த சிக்கல்கள் தீரும். எதிரிகள் ஒழிவார்கள். தொழில் மாற்றம் மற்றும் இடமாற்றம் ஏற்படும். தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அஷ்டமச்சனையின் தாக்கத்தை குறைச்சு ராஜயோகத்தை பெற 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் என்னென்ன பரிகாரங்களை செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னிக்கு சிவன் கோவில்ல இருக்கிற கன்னிமூலை விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டே வாங்க. அஷ்டமச்சனியின் தாக்கம் எந்த வகையிலும் பாதிக்காது. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வீட்டில் ஒரு மண் அகல் விளக்குல இழுப்ப எண்ணெய் ஊற்றி அதுல ஒரு துண்டு வசம்பு போட்டு தீபம் ஏத்துங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் காலையில ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து காயத்ரி மந்திரம் சொல்லி அல்லது மந்திரமே தெரியலன்னா ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லி சூரியனுக்கு அர்ப்பணம் செய்யுங்க. முடிஞ்சா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த 2.5 வருஷம் ஒரு சிறிய முருகன் டாலர் எப்போதும் உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பையும் வெற்றியையும் தரும். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.